யாரு உங்களுக்கு ரைட் கொடுத்தது ரெண்டு கல்யாணம் பண்ணறதுக்கு? தங்கச்சியை பார்க்க வேண்டியது தானே, இல்ல பொண்ணை பார்க்க வேண்டியது தானே? எது குழந்தை கொடுத்தீங்க? அப்பா இல்லங்கிறதுக்காக அந்த பொண்ணை அப்படி நீங்க இது பண்ணலாமா? உன் பேர் என்னம்மா? என்ன? காயத்ரி. காயத்ரி. உங்க அக்கா புருஷன், அவர் எதுக்கு உனக்கு பொண்ணு கேட்கணும் வீட்டுல வந்து? பொண்ணு எங்க வீட்டுல யாரு எங்க அப்பா எங்க அம்மா எல்லாம் இல்லைங்க. இவங்க 2 பேரும் தான் பார்த்து கட்டி வைக்கிறேன்னு சொன்னாங்க. ஓ, நீ அப்படி கட்டி வைக்கிறேன்னு சொல்ற இடத்துல இவங்க வந்து நான் கட்டியெல்லாம் வைக்க மாட்டேன், தாத்தா பாட்டி எங்க அம்மா எல்லாருமே சொன்னாங்க கட்டியெல்லாம் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் இவங்களை கட்டாம நான் போய் வேலை செஞ்சுட்டு இருந்தேங்க. ஓ அப்படியா விஷயம்? இவங்களாதான் என்னை கூப்பிட்டு தொந்தரவு பண்ணாங்க. வீட்டுல கூப்பிட்டு போய் இவங்க தான் வச்சிருந்தாங்க. இவங்க தான் வச்சு என்ன இப்படி எல்லாம் பண்ணினாங்க. சத்தியமா எனக்கெல்லாம் தெரியாதுங்க. இவங்கதான் இவங்கதான் என்னை வீட்லயே கூப்பிட்டு போய் வச்சதுங்க. வச்சிருந்தாங்க. அப்புறம் என்னாச்சு? வீட்டுல கூப்பிட்டு போய் வச்சு இந்த மாதிரி தப்பான விஷயம் எல்லாம் நடந்து எனக்கெல்லாம் தெரியாது உண்மையா. இல்ல புரியல. எனக்கு 5 மாசம் ஆனப்போ எல்லாரும் வயிறு தெரியுது அப்படின்னு நான் சொன்னீங்க. அவளுக்கே அந்த விஷயத்தை பத்தி தெரியாத அளவுக்கு இருந்திருக்குமா? அது எப்படி தெரியாம இருக்கும்? ஓலா 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 ஓலம்மா. அக்கா வீட்டுல இருக்கும்போது மாமா கூட எந்த தொடர்பும் இருக்கு? அப்படியெல்லாம் இல்லைங்க. எதுக்கு ஒன்னு சந்தேகப்பட்டாங்க எல்லாரும் வந்து? இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அவங்க சந்தைகளாம் பண்ணலிங்க. நான் இப்போ எங்கள் மாமா கூட வண்டியில வெளியே அவங்க குழந்தைங்களை கூப்பிட்டு நான் டெலிவரிக்கு நான் தான் பார்த்தேன். குழந்தைங்க பிறந்ததுலேருந்து நான் இவங்க எங்கள் பார்க்கல, அவங்க மாமி யாரும் பார்க்கலங்க, நான் தான் பார்த்தேன். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. அவங்க பேசதை பார்த்துட்டு இவளை நீதான் கட்டுவ, நீதான் பிடிப்ப அப்படியே அவங்க இங்க இருக்கிறவங்களாம் சொன்னாங்க. இப்படி எல்லாம் நடக்குதுல மகாலிங்கம், நீயே கட்டிக்கோ. உங்க வாய் உங்க உருட்டு, நீங்க உருட்டுறீங்க. தாத்தா பாட்டில இருந்து எல்லாம் சொல்றாங்க, நீ அடுத்தவங்களும் நீ கட்ட வேணா, இவனவே நீ கட்டு. இத்தனை பேர் இப்படி பேசும்போது நீ என்ன பண்ணுவ, இவனவே கட்டிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. மூதேவிகளா, ஆக்கங்கிட்ட மூதேவிகளா, ஆக்கங்கிட்ட கூவைகளா, மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். நீ எப்படி மாசமான? நான் மாசமானது வீட்டுல இவங்க வீட்டுல இருந்துங்க. திடீர்னு இப்படி ஆனப்பதான் ஆஸ்பத்திரி போய் செக் பண்ணும்போது தான் தெரியுங்க. சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணு. நீ மெண்டலா? நீனு திடீர்னு எப்படி ஆனப்போ? நான் வயிறு பெருசா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்கன்னு சொல்லி ஆஸ்பத்திரி கோயம்புத்தூர் ஜிஹெச்ல போய் பார்த்தேன். உங்க வாய் உங்க உருட்டு, நீங்க உருட்டுறீங்க. நான் அந்த வீட்டுல நேராவே நான் போய் கண்ணால பார்த்தமா 2 பேரும் ஒன்னா இருந்தாங்க. நான் வாடகைக்கு எடுத்திருந்த வீட்டுல போறேன். இந்த பொண்ணு அந்த ஆள் கீழே படுத்திருக்காரு, இந்த பொண்ணு அந்த ஆள் வயிற்று மேல தலையை வச்சு படுத்திருக்கு. அப்ப பார்த்து கேட்டப்ப கூட இல்லன்னு தான் சாதிச்சாங்க. ஹலோ, இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இப்படி எல்லாம் எதுவும் நடக்கல. எப்படி நீ மாசமான? இங்க இருந்தப்ப இப்படி ஆயிருச்சுங்க. எப்படி ஆச்சு? நாங்க 2 பேர் இருந்துங்க, இங்க இல்லைன்னு சொல்ல. தெரியாது, எனக்கு தெரியவே தெரியாது சொன்னேன். மியூசிக். ஆனா இவங்க கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது இவங்க வீட்டுலதான் நான் இருந்துங்க. நானு அதுக்கு என்ன? அதுக்கு மாமா கூட தப்பு பண்ணுமா? தப்பு கூட பண்ணல. இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? மாமான்னா யாரு? அக்கா புருஷன்னா யாரு? அப்பா ஸ்தானம். எப்படி அவரோட தப்பு பண்ண? வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, இலக்கமா இல்ல. உன் பேரு? மகாலிங்கங்க. என்னப்பா அது? கல்யாணம் பண்ணி 2 வருஷம் ஆச்சுங்கம்மா. இது யாரு? இது என் மூத்த ஒய்ஃபுங்கம்மா. அடங்கம்மால. எதுக்கு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணீங்க? அது அவங்க குடும்பத்தினால தாங்கம்மா பண்ணோம். என்ன குடும்பம்? வேணும்னா பண்ணலைங்கம்மா. என்ன குடும்பம்? வேணும்னாலும் பண்ணலைங்கம்மா. குடும்பத்துலன்னா அந்த பொண்ணுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஆனா குழந்தை கொடுத்துட்டு எல்லாம் வந்து உட்காந்துருக்கீங்க. இல்லைங்கம்மா, அது இப்ப இதுல பண்ணதாங்கம்மா. கல்யாணம் பண்ணி 2 அது எப்படிங்க அப்பா சொல்றீங்க? எப்படிங்க குழந்தை கொடுப்பீங்க? 4 பேர் மூத்த பையன் மடக்கு மடக்குன்னு குடிக்க வேண்டியதானே? 2 வருஷம் ஆயிடுச்சுங்கம்மா. கல்யாணம் பண்ணி 2 வருஷமோ 3 வருஷமோ எப்படிங்க நீங்க கல்யாணம் பண்ணலாம்? அவ அன்னைக்கு மைனர். சரிங்க. விட்டவே ஒரு எத்த புடங்கிக்கிட்டுங்க அம்மா கொட்டை தெரச்சிரும். அன்னைக்கு மேஜர் கிடையாது, இன்னைக்கு இவ மேஜர். அன்னைக்கு மைனர். இன்னைக்கு 18 வயசு இல்ல அவளுக்கு? 18 வயசு. அன்னைக்கு மைனர். எப்படி கல்யாணம் பண்ணலாம்? இந்த பொண்ணோட வாழ்க்கை, இந்த பொண்ணோட வாழ்க்கை, 3 பசங்க வாழ்க்கை எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்க. நான் கெடுக்கணும்னு சொல்லிங்கம்மா. நீங்க தானே கல்யாணம் பண்ணீங்க. நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. நான் கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி இவங்களும் கல்யாணம் பண்ணி நான் வேண்டாம். யாருக்கு ரைட் கொடுத்தது 2 கல்யாணம் பண்ணறதுக்கு? வேண்டாம்னா சொல்லுங்க. யாரு கொடுத்தது? தாத்தா வேற வந்து இந்த காலத்து மனுஷன் தானே நீங்க? ஆமாங்க. அப்ப அந்த பொண்ணை தங்கச்சியை பார்க்க வேண்டியது தானே, இல்ல பொண்ணை பார்க்க வேண்டியது தானே? எது குழந்தை கொடுத்தீங்க? அக்கா 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் முன்னாடி ஏன் பண்ணீங்க? அப்பா இல்லங்கிறதுக்காக அந்த பொண்ணை அப்படி நீங்க இது பண்ணலாமா?
சூத்த மூடிட்டு இருக்க மாட்டேயாடா? உன் சூத்த அறுத்து சூப்பு போட்டு உனக்கே ஊத்தி விட்டுருவேன். மரியாதையா பேசுன உங்க காரணம் பேர் தான் என்னது இது. தம்பி? மகாலிங்கம்மா. மகாலிங்கம். சொல்லுங்க. பொண்ணு மாதிரி இருக்கிறது குழந்தைய நீங்க எப்படி கல்யாணம் பண்ணலாம்? அது தப்புதாங்கம்மா. அதுக்கு என்ன பண்ணலாம் இப்போ? நான் பேசுறது தப்பு, மண்டி போட்டு இங்கே சப்பு அப்படின்னு சொன்னா பதிலே இல்ல பாத்தீங்களா? ஏன்னா இவளுக்கு 2 குழந்தை, அவளுக்கு ஒரு குழந்தை. அம்மா பதில் இல்லைன்னு இல்லைங்க. சுத்த முறா டே, சுத்த முறா டே. இங்க வந்து இருக்கக்கூடிய காரணம் என்னன்னு தெரியுங்களாம்மா? பேர் ஈஸ்வரன் சொல்லுவாங்க, சாமின்னு கூப்பிடுவாங்க. அந்த ஆள் யதார்த்தமா வந்து பணம் கையில கொடுத்தா அப்படிங்க. நான் என்னன்னா தூக்கு அந்த ஆள் வந்து என்னென்ன அப்படிங்க, எனக்குன்னு யாரும் கிடையாது, நான் ஒரு அனாதை மாதிரி இருக்கிறேன், யாருமே இல்லைப்பா அப்படின்னு கண்ணில் தண்ணி விட்டு அழுதா அப்படின்னு. நான் மனிதாபத்தில் என்னென்னங்க, சரி வாப்பா. இல்ல புரியல அப்படின்னு கூப்பிட்டு அது எப்படிங்கம்மா? இவங்க கூடயே தான் இருப்பாங்க. இவங்க 2 பேரும் வியாபாரம் பண்ணுறது இந்த அந்த அந்த ஆள் வந்து இங்கே கூட தான் இருப்பாங்க. ஏன்னா என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நான் கட்டில் படுத்துட்டு இருக்கிறேங்க. இவங்க 2 பேரும் தண்ணி எடுக்க போயிருக்காங்கம்மா. அப்போ என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு அவங்களே கேளுங்க. நான் சொன்ன தப்புங்க. அந்த ஏரியாவில் எல்லாருமே சொல்லியிருக்காங்கம்மா. என்னடா நடக்குதுங்க? தண்ணி பைப் விட்டு நின்னுங்கம்மா 2 பேரும் அடிச்சு பிடிச்சிக்கிட்டுங்க சாக்லேட் மாற்றி மாற்றி ஊட்டிட்டு விளையாடிட்டு இருந்திருக்காங்க. அடங்கம்மால அந்த குழந்தைய வச்சுங்க வெடி காலையில் தொட்டில் ஆட்டிட்டு இருக்காங்கம்மா. நான் எந்திரிச்சு வெளியே வர்றேங்க. கஷ்டமா இருந்தது அவங்களுக்கு ரொம்ப? அம்மா உயிர் போகிறமா இருக்குதும்மா. உங்க வாய் உங்க உருட்டு, நீங்க உருட்டுறீங்க. குழந்தையாடு கூட்டிட்டு போ. சரி, இப்போ அவ இன்னொருத்தரோட பழகினா சொல்றப்ப எவ்வளவு வருத்தமா இருக்கு? இருக்குதுங்கம்மா. அப்ப நீங்க அந்த பொண்ணுக்கு குழந்தைக்கு கொடுத்தப்போ அவ எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பா? சாம்பார் ஆப்பு எனக்கு. நீங்க பண்ணா அது நியாயம், பொண்டாட்டி பண்ணா அது தப்பு. அப்படியெல்லாம் சொல்ல வரலைங்க. நீங்களும் தப்பு பண்ணிருக்கீங்க, அவங்களும் தப்பு பண்ணிருக்காங்க. நீங்களா யாருடா? கண்ணு கலங்கிட்டேங்க, பொண்டாட்டி ஒரு தப்பு பண்ணிட்டான்னு காதுல விழறதுக்குள்ள. எத்தனை பேர் என்னை கூப்பிட்டு கேட்டாங்கன்னா தெரியல. இந்த புள்ள நாளைக்கு பண்ணறதெல்லாம் தப்பு, அப்புறம் கண் கலங்க என்ன பிரயோஜனம்? கண் கலங்குறது இல்லைங்கம்மா. நான் சரி, அதுக்கப்புறம் என்னாச்சு? வெளியே எந்திரிச்சு வர்றேங்க. இந்த பொண்ணு அந்த நெஞ்சு மேல படுத்துட்டு இருக்கா அப்படிங்க. மூஞ்சப்பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? ஒரு நிமிஷம், நீ என்ன நியாயம் சொல்ற இதுக்கு? நான் எல்லாம் சொல்லலாமா? என்னை அந்த ஆள் கையை பிடிச்சி இழுத்தான். அந்த ஆள் மனசுல தப்பு இருந்திருக்கு, எனக்கு அது தெரியல. சரி, ஓகே. இப்ப எதுக்கு வந்த? அம்மா எனக்கு இவங்களோட இருக்க சரி, இஷ்டம். இப்ப என்ன பண்ண தனியா போறியா? தனியா இருந்துக்க, எங்க அம்மா அவங்களோட நான் இருந்துக்கிறேம்மா. எனக்கு ஓ நீ அப்படி வரியா? உண்மையை சொல்லுமா, நீ என்ன அவரோட வாழ போறியா? இல்லம்மா, எனக்கு அந்த வாழ்க்கை எனக்கு வேணும். இவங்களோடவே ரொம்ப அவஸ்தைப்பட்டு அந்த ஆள் இந்த ஆளுக்கு மேல அந்த ஆள் குடிக்காரம்மா. அந்த ஆள் யாருன்னே எனக்கு தெரியாது. இவங்களா ஓலா 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 ஓலம்மா கூப்பிட்டு வந்து பேசினதுல தான் எனக்கு அவரோட நல்லா பழகினியா நீ? அதான் பழக்கம் எல்லாம் கிடையாது. நான் விளையாட்டுத்தனமா எல்லா இவங்க கிட்ட எப்படி எப்படிம்மா பேசுறது, பழக்கம்? நல்லா பேச. நண்பா ஓ நண்பா, என் காதென்ன கூதியா இப்படி ஓத்து விட்டு போகிறாயே. என்னம்மா வேணும்? அம்மா எனக்கு இவங்களோட வாழ்றதுக்கு இஷ்டம் இல்லம்மா. எனக்கு என் குழந்தை குடும்பத்தோட நான் வாழணும்மா. நான் யாரையும் வேண்டான்னு சொல்லலைங்க. சோலி முடிச்சு